அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைக்கி நாம் கேரமல் ரைஸ் கீர் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பாசுமதி அரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. கழுவி தண்ணி சூடு பண்ணி அதில் ஒரு 20 முந்திரி போடுங்க. கீர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அரிசியை குக்கரில் போடுங்க. 2 மணி நேரம் கழித்து 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். 1 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் பால் போடுங்க. முந்திரி போடுங்க. ஒரு 20 முந்திரி எடுத்து போடுங்க. போட்டு கிளறி விட்டு குக்கரை மூடுங்க. மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இதில் வச்சு செஞ்சால் ஈஸியாக செய்யலாம். சமைக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். குக்கரில் வச்சா கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும். பாருங்கள் வெந்து அரிசி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. பால் முந்திரி எல்லாம் உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுவோம்ல, அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்கள். மிக்சியில் போட்டு அடித்தா இது பசை மாதிரி ஆகிடும். பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலையும் போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுவேங்க. கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வைங்க. பேன் சூடானதும் சர்க்கரை ஒரு 1/4 கிளாஸ் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்டு சர்க்கரை உருகிற வரைக்கும் கையை விடாமல் ஆட்டிக்கிட்டே இருங்க. கோல்டன் கலருக்கு வந்தவொன்னே அதை எடுத்து இதில் பாயாசத்தில் போடுங்க. இன்னும் சர்க்கரை தேவைன்னா சர்க்கரை போட்டுக்கோங்க. குங்குமப்பூ போடுங்க. ஏலக்காய் பொடி இல்லை, அதால் நான் ஏலக்காய் பிச்சு போட்டுக்கிட்டேன். சுட சுடவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சா புட்டிங் மாதிரியும் இருக்கும். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட் இருக்கோ அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான், தோசை, ப்ரெட்டு, பன்னு எது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்கள்.